Hi friends, PGTRB 2019 real analysis இருந்து ஒரு சில problems பார்ப்போம். First problem, let f of x equal to sin x, g of x equal to cos x, minus pi by 2 less than or equal to x less than 0, the value of c. Some condition கொடுத்திருக்காங்க. c ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து f of x தெரியும். இன்டர்வல் வந்து minus pi by 2 a-ன்னு எடுத்துக்கோங்க. 0 வந்து b-ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து f of a கண்டுபிடிங்க, g of a கண்டுபிடிங்க, f of b, g of b இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கண்டிஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ரிலேஷன் கிடைக்கும். சைன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காசின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போது ஆப்ஷனில் இருந்து மைனஸ் பை பை 4ன்ற ஆன்சர் வந்து நான் சியாக பிக் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பை பை 4 எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin of minus pi by 4 equal to minus cos of minus pi by 4 கிடைக்கும். sin of minus theta வந்து minus sin theta தெரியும், equal to cos of minus theta cos theta தான். ஸோ வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 1 by root 2 equal to 1 by root 2 கிடைக்குது. ஸோ சேமாக கிடைக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து c equal to minus pi by 4 எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ வந்து என்னோடய ஆப்ஷனில் c வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஸோ minus pi by 4. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அண்ட் தென் இது வந்து காட்சி மீன் வேல்யூ தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. அதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்து காட்சி மீன் வேல்யூ தியரமும் நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். let f and g continuous on closed a comma b and differentiable on open a comma b. Also assume that g dash of x not equal to 0 for all x in a comma b. Then there exists c in a comma b such that f of b minus f of a divided by g of b minus g of a equal to f dash of c divided by g dash of c. இதோட அப்ளிகேஷன் தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு சம்ம. ஏன்னா sin x cos x இது எல்லாமே டிஃப்ரென்ஷியபிள்னு தெரியும், கண்டினியூஸ்னு தெரியும். ஹோல் ஆர்லேயே வந்து அது கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள். நம்மளுக்கு வந்து லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் தென் செகண்ட் ப்ராப்ளம் வந்து அபவுட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். 4 சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்லாம் வந்து ரொம்ப வைட் ஏரியா. ஸோ வந்து நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை பண்ணுறது பெஸ்ட்டு என்னோடய ஹிண்ட்டு. எக்ஸாம் அல்ல, ஏன்னா வந்து இதில் நிறைய கேல்குலேஷன் பார்ட் எல்லாம் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனும் வந்து நம்ம செக் பண்ணோம் இல்லையா, சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை எது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அண்ட் தென் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பேசுவோம். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு பேசும்போது சம் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் பேசுவோம். ஸோ வந்து இந்த 4 சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் எது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட், எது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லை அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம்னா எது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்குதுன்றதை நம்ம பிக் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நார்மலாக வந்து எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோட லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது நெசசரி கண்டிஷன் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டுக்கு. அதுவே சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாது. ஸோ வந்து நெசசரி கண்டிஷன் தான். அப்போ நான் வந்து எனக்கு சப்போஸ் வந்து என்னோடய லிமிட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக கிடச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக நான் அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்லாம் செக் பண்ணி டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் அங்கேயே அந்த ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து லிமிட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். லிமிட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டொமைனில் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சம் இன்டர்வலில் 0,1 இல்லை க்ளோஸ்டு 0,1 ஓப்பன் 0,1 ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்களா. அந்த இன்டர்வலில் நீங்கள் அந்த எக்ஸுக்கு வந்து பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து 0க்கு போகுது as n tends to infinity அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து 0வில் கண்டினியூஸாக இருக்குது. அதாவது வந்து அந்த உங்களோட லிமிட் ஃபங்க்ஷனே 0வாக வந்துடுது. தட் இஸ் கன்டினியூஸ் ஃபங்க்ஷனாக வந்துடுது. இப்போ கன்டினியூஸ் ஃபங்க்ஷனை 0 தான் வரணும்னு அவசியம் இல்லை, சம் எக்ஸ்ன்னு கூட வரலாம். ஆனால் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 0 தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 0 தான் வரணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா 0 இல்லாமலும் எக்ஸுக்கு வந்து லிமிட் ஃபங்க்ஷன் கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். fn of x equal to nx into 1 minus x whole power n on 0,1ல் இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லிமிட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். f of x equal to என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 கிடைக்குது. சப்போஸ் வந்து நான் 0வை எடுத்துக்கிறேன் அப்படின்னா n into 0 into 1 minus 0 whole power n
அப்போ வந்து எனக்கு வந்து 0க்கு வேல்யூ கிடச்சிடும். சப்போஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு அந்த 1 - 1 ஹோல் பவர் என்னும் போது 0வாக கிடச்சிடும். ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து 0க்கு போகுது. இன்பிட்வீன் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே உங்களோட லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 0க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் n tends to infinity போது அதனால் உங்களுக்கு வந்து 0ன்னு கிடச்சிச்சு. இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து இந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது மட்டுமே போதாது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் பேச. ஸோ வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் பேசணுன்னா இன்னும் ஃபர்தராக ப்ரூஃப் பண்ணோம். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லைன்னு ஃபீல் ஆகுது. அதனால் நான் ஒரு சீக்வன்ஸ் சூஸ் பண்ணுறேன் 1/nன்னு சொல்லி x = 1/nன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போது இந்த 1/n x இருக்கிற பிளேஸில் என்னோடய சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அது வந்து e⁻−1க்கு கன்வர்ஜ் ஆகுது as n tends to infinity போது. நார்மலாக எனக்கு வந்து 1/nன்ற சீக்வன்ஸ் வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஆனால் fn of 1/n வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகலை. சப்போஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து என்னோடய சீக்வன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு 0க்கு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சூஸ் பண்ணுறேன். அதை என்னோடய சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் நான் போடும்போது அது 0க்கு போகணும். அப்படி போச்சுன்னா இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். ஸோ வந்து இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா இது வந்து e⁻−1க்கு கன்வர்ஜ் ஆகுது. அதனால் வந்து இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லை. ஸோ என்னோடய ஆப்ஷன் ஏ வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லை. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். அதுக்கும் ஆஸ் யூஷுவல் f of x கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் லிமிட் ஃபங்க்ஷன் 0ன்னு கிடைக்குது. விச் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து இது வந்து நெசசரி கண்டிஷன் தான். ஸோ ஃபர்தராக நான் வந்து இதையும் வந்து நான் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் ஒரு சீக்வன்ஸ் சூஸ் பண்ணுறேன் 1/n + 1 0க்கு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் x இருக்கிற பிளேஸ்லலாம் 1/n + 1 போடுறேன். போடும்போது என்னோட அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து 1க்கு கன்வர்ஜ் ஆகுது. இங்கேயும் வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி 0க்கு கன்வர்ஜ் ஆகாமல் 1க்கு கன்வர்ஜ் ஆகிறதுனால இதுவும் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் கிடையாது. ஸோ வந்து ஆப்ஷன் சிக்கு போகிறேன். ஆப்ஷன் சி என்னென்னா 1/1 + x⁻n and 0, இதோட லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறேன். எக்ஸுக்கு வந்து நான் 0 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 1 கிடைக்குது. சப்போஸ் எக்ஸுக்கு 1 போட்டேன்னா 1/2ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இது டிஸ்கண்டினியூஸ் லிமிட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ ஒன்ஸ் எனக்கு லிமிட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இல்லைன்னே நான் சொல்லிடலாம். ஸோ வந்து இதுவும் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் கிடையாது. ஸோ ஃபர்தராக வந்து ஆப்ஷன் டி தான் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, டக்குன்னு டிக்கு போட்டுருங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லி. ஏன்னா fn of x வந்து 1/x + nன்னு இருக்குது. ஸோ வந்து f of x தட் இஸ் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு 0ன்னு கிடைக்கும். 1/x + n வந்து நான் பவுண்டட் பை 1/n எழுதலாம். இந்த 1/n வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். இது வந்து ப்ராப்பர் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா ப்ராப்பர் ப்ரூஃப்னால் பெருசாக போகும். சில பேர் வந்து வேஸ்டாஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் போடுவாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது = 0க்கு பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் வருமா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஃப் E subset of A, B, தேர்ட் ப்ராப்ளம். E ப்ரைமை வந்து க்ளோஸ் டு A, B மைனஸ் ஏன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் அவுட்ரு மெஷர் ஆஃப் E ப்ளஸ் இன்னர் மெஷர் ஆஃப் E ப்ரைம் அஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவுட்ரு மெஷர்னால் வந்து எம்முக்கு மேலே பார் போட்டிருப்பாங்க, இன்னர் மெஷர்னால் எம்முக்கு கீழே பார் போட்டிருப்பாங்க. நொட்டேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து A, Bன்ற ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலில் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். A, Bயே கூட நான் என்னோடய சப்செட்டாக எடுத்துக்கலாம். அந்த செட்டே வந்து அதுக்கு சப்செட்டு தானே. சப்போஸ் நான் ஈயை வந்து A, Bன்னு நான் சூஸ் பண்ணேன்னா என்னோடய E ப்ரைம் வந்து A, B மைனஸ் E இல்லையா, A, B. ஸோ எனக்கு வந்து எம்டி செட்டு கிடச்சிடும். எம்டி செட்டோட மெஷர் வந்து 0. அப்போது E ப்ரைமோட இன்னர் மெஷராக இருந்தாலும் சரி அவுட்ரு மெஷராக இருந்தாலும் சரி ரெண்டுமே சேமாக இருக்கும் மெஷரபிள் செட்டுக்கு. அது வேறு விஷயம். அதனால் வந்து நம்ம இன்னர் மெஷரை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஏன்னா வந்து அவுட்ரு மெஷரே இங்கே பற்றி பேசலாம். ஸோ இன்டர்வலுக்கு எல்லாமே அவுட்ரு மெஷர் வந்து அதோட லென்த்தாகவே இருக்கும். அது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட்டு தெரியும். இதெல்லாமே வந்து தியரம் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து மெஷர் தியரி டிபாரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரிசல்ட் இருக்கும். ஸோ வந்து இன்டர்வல் வந்து அதோட லென்த்தாக இருக்கும். சப்போஸ் வந்து நான் ஈயை வந்து A, Bன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய E ப்ரைம் வந்து எனக்கு வந்து
எம்டி செட்டாக கிடச்சிது. எம்டி செட்டோட மெஷர் வந்து 0. அப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒன்லி இதை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். அப்போ மெஷர் ஆஃப் இ, அவுட்ரு மெஷர் ஆஃப் இ வந்து நான் ஏ கமா பின்னு தானே சூஸ் பண்ணேன். அப்போ பி மைனஸ் ஏவை வந்து இது சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஃபைனட் செட்டாக கூட எடுத்து பார்க்கலாம். இதில் இன்பிட்வீன் ஏதாவது ஒரு இன்டர்வலாக கூட எடுத்து பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பி மைனஸ் ஏவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இது எரர் ட்ரையல் மெத்தட் மாதிரி போட்டு பாருங்கள். சப்செட் நீங்கள் எப்படிலாம் எடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த இன்டர்வலில் நீங்கள் வந்து ஃபைனட் செட் எடுத்தாலும் சரி, மறுபடியும் ஒரு இன்டர்வலாக எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வலுக்கு அதோட லென்த்தே வந்து அதோட மெஷராக இருக்கும். ஆனால் வந்து ஃபைனட் செட்டுக்கெல்லாம் வந்து 0ன்னு வந்துடும். அதாவது தட் மீன்ஸ் கவுண்டபிள் செட்டுக்கு எல்லாமே மெஷர் வந்து 0. அது ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பி மைனஸ் ஏ கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். ஸோ வந்து நீங்கள் ரீமான் இன்டெகிரபிளில் இருந்து கேட்டிருப்பாங்க. அப்பர் சம் அண்டு அப்பர் இன்டெகிரல். அதே மாதிரி லோயர் சம் அண்டு லோயர் இன்டெகிரல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. இது பார்த்து அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். தென் 5th ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, let a, b be a closed and bounded interval in R dash. Let G1 and G2 are open subsets of a, b. Then cardinality of G1 plus cardinality of G2 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, cardinality of G1 union G2 plus cardinality of G1 intersection G2. இது எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே ரிசல்ட்டு தான். அதனால் வந்து இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வந்து ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 6th கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் a connected set is connected. செகண்ட் ஒன் வந்து a metric space is connected if and only if every two valued function on it is constant. Every open interval is connected. Metric space s equal to r minus singleton 0 is connected கொடுத்துருக்காங்க. ஆரில் ரியல் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலுமே அது வந்து டிஸ்கனெக்டட் ஆகிடும். ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து நாட் ட்ரூ. ஸோ வந்து அதை சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் 6th ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னிங்கன்னா, let E subset of M where M is measurable, M of M less than infinity is measurable if and only if M of M equal to option B M star of E plus M star of M minus E. இது எல்லாமே வந்து ரிசல்ட்டு தான். ஸோ வந்து அப்படியே நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா டிபாராவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ வந்து படிச்சிடுங்க. அண்ட் தென் 7th ப்ராப்ளம். 7th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எனி இன்ஃபைனைட் பவுண்டட் சப்செட் A of R dash as at least one limit of A in R dash is the statement of. இது வந்து போல்ஸானோ வேஸ்டஸ் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான், தேரம் தான் இது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கனெக்டட் சப்செட்டுன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்வல் 0,1 ஆஃப் ஆர்டி. ஆர்டினா வந்து இது டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்வல் வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் இது வந்து கனெக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக டிஸ்க்ரீட் மெட்ரிக்கோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, 0 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், 1 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. அப்போ வந்து இது வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் சிங்கிள்டன் செட்டை தவிர மற்றது எல்லாமே வந்து டிஸ்கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ வந்து நாட் ஏ கனெக்டட் சப்செட் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நாட் ஏ கனெக்டட் சப்செட்டு. அண்ட் தென் செகண்ட் ப்ராப்ளம் 0,1 யூனியன் 1,2 இதுவும் வந்து டிஸ்கனெக்டட் தான். ஏன்னா 1 வந்து இந்த செட்டுக்குள்ளவே இன்க்ளூட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல இந்த ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, R மைனஸ் சிங்கிள்டன் 0, அதே மாதிரி இந்த 0,2ல் அந்த 1ன்ற பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண மாதிரி. அப்போ இதுவும் வந்து கனெக்டட் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 ஆப்ஷனுமே கரெக்ட் ஆன்சர் தான். அண்ட் தென் 9th ஒன்று, இஃப் sequence an equal to n square sin square n pi by 2 be a sequence of real numbers, then limit n tends to infinity infimum of an and limit n tends to infinity supremum of an are given by. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிமமும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற வேல்யூ வந்து லிமிட் இன்ஃபிமம், செகண்ட் இருக்கிறது வந்து லிமிட் சுப்ரீமம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணும்போது லிமிட் சுப்ரீமமும் சூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க ரெஸ்பெக்டிவ்லி எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே,
லிமிட் சுப்பீரியரோட டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் லிமிட் இன்ஃபீமமத்தோட டெஃபினேஷனும் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் நொட்டேஷன். லிமிட் சுப்ரீமம்னா மேலே வந்து லைன் போட்டிருப்பாங்க, லிமிட் இன்ஃபீமம்னா கீழே வந்து லைன் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து என்னோடய கிவன் சீக்வன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டெஃபினேஷன்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, அது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கே புரியும், ஆல்ரெடி நீங்கள் படிச்சும் இருப்பீங்க. அதனால் சீக்வன்ஸ் ஏஎன்னை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் n² sin² n π/2. தட் மீன்ஸ் n² sin n π/2 த ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ வந்து நான் a1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். n இருக்கிற பிளேஸ்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ எனக்கு 1 கிடைக்குது. n இருக்குது 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடைக்குது, ஏன்னா sin π வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3π/2ன்னு கிடைக்குது. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து sin xோட கிராஃப் வந்து பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 0ன்னும் போது 0 எடுத்துக்கும், π/2ன்னும் போது 1க்கு போயிடும். அது அப்புறம் வந்து பைன்னும் போது அகெயின் 0க்கு வந்துடும். அண்ட் தென் 3π/2 3π/2ன்னும் போது -1 எடுத்துக்கும். அண்ட் தென் 4π/2 4π/2 எடுக்கும்போது 0க்கு போயிடும். அண்ட் தென் 5π/2 அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து அகெயின் +1க்கு போயிடும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும். அதனால் sin 3π/2ன்னும் போது -1க்கு வரும். அப்புறம் ஆனால் வந்து இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்றது. நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 டேர்முக்கு போட்டிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 டேர்மு 6 டேர்மு அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன்னா எல்லாத்துக்கும் அந்த சுப்ரீமம் ஆஃப் அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் அந்த a1 a2 அப் டு ஏஎன், அகெயின் சுப்ரீமம் ஆஃப் a2 a3 அப் டு ஏஎன், அகெயின் சுப்ரீமம் ஆஃப் a3 அந்த ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுட்டு அடுத்ததா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சுப்ரீமம் பார்க்கணும். சுப்ரீமம் பார்த்துட்டு அதுக்கு லாஸ்ட்டாக இன்ஃபீமம் பார்க்கணும். இதில் சுப்ரீமமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே 9 வருது, இங்கே வந்து 25 வருது, இங்கே வந்து இதை விட அதிகமாக கூட போகலாம். அப்போது உங்களுக்கு ஒரு இது ஐடியா வருது இன்ஃபினிட்டி வரலும் இருக்கலாம்னு சொல்லி. அதனால் இன்ஃபினிட்டிக்கு இன்ஃபீமம் எடுத்திங்கனாலும் இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. அப்போ லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் வந்து இன்ஃபினிட்டின்னு கிடச்சிச்சு. அண்ட் தென் லிமிட் இன்ஃபீமம் ஆஃப் ஏஎன், அதுக்கு வந்து உங்களோட அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பீங்களா, லிமிட் சுப்பீரியர் இருக்குது, லிமிட் இன்ஃப்ரீ இருக்குது. இப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், C1 வந்து இன்ஃபிமம் ஆஃப் a1 a2 a3 அப் டு எக்ஸெட்ரா, C2 ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் a2. அந்த ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. அகெயின் இந்த a2வை விட்டுட்டு நெக்ஸ்ட் a3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நானும் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த இதில் இன்ஃபிமம் பார்க்கும்போது 1 வந்து விட்டுட்டு தான் போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 இல்லை பாருங்கள், 0லேருந்து தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து 9லேருந்து தான் எடுத்திருப்பேன், 1 0வே ரிமூவ் பண்ணியிருப்பேன். இது எல்லாத்துக்குமே இன்ஃபிமம் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லா செட்லேயுமே 0 இருக்கும். ஸோ வந்து நெகட்டிவ் வேல்யூஸே இருக்காது, அதனால் 0 தான் உங்களோட இன்ஃபிமமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு செட்லேயும் 0 இருக்கும், அப்போ 0,0, அப் டு 0ன்னு இருக்கும். அதுக்கு சுப்ரீமம் எடுத்திங்கனாலும் 0 கிடைக்கும். அப்போ லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் ஏஎன் வந்து 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ வந்து உங்களோட ஆப்ஷன் வந்து C 0,0 அண்டு இன்ஃபினிட்டி இது வந்து சூஸ் பண்ணியாச்சு. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 8th ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா எவ்ரி non-empty set is of real number every non-empty set is of real numbers which is bounded above as a supremum. இது வந்து பேசிக் ரிசல்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் 11th ப்ராப்ளம். let fn be a sequence of measurable functions fn mapping from x to close to 0, infinity such that fn of x increasing for each x. let f equal to limit fn then integral over f dx equal to limit integral fn dx is the statement of Lebesgue monotone convergence theorem. மொனோட்டான் ஏன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து மொனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டுன்னா இதை நம்ம சொல்லிடலாம். அண்ட் தென் 12th ப்ராப்ளமும் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸோட ஸ்டேட்மெண்ட்டு தான். இது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ வந்து ஆப்ஷன் சி வந்து 12th ப்ராப்ளத்தோட ஆன்சரு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ரியல் அனாலிசிஸில் போன பிஜிடிஆர்பி 2019 வந்து மொத்தம் 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதனால் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பண்ணுங்கள். மற்ற கொஸ்டின்லாம் ஓகே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.